இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்குறீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஆதார் துறையில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. அதே மாதிரி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலியமாக தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டர் அனுப்ப தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸிங் சென்டருக்கும் போகாமல் நம்மளுடைய மொபைல்லேயே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஸ்டெப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் அதுபடி விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பர்வைசர்ட்டு அதே மாதிரி டேட்டா என்ட்ரி 2 ஜாப் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20,000 50,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 205 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த 205மே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் அந்த 205மே வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் டு மாநிலம் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய திறமை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கிடைக்காது. அதேமாரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வந்துச்சு இந்த ஆதார் துறையில். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் ஜாப் தான். அடுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அந்த டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் போய் பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் துறையிலேருந்து அந்த ஜாபே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதனால் லாஸ்ட் டேட் அன்றைக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புது வருஷம் பார்த்துருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். உங்களுடைய கூகுள் குரோமை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஜாப்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். இதில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு பாருங்கள், சிஎஸ்சி எஸ்பிவி. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. அதுலேயே ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டேட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 28ல் நம்மளுடைய தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். 23ஆவதாக நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1/7/2025 1/8/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை, உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடுங்க. உடனே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடுங்க. அப்ளை நவுங்கிறது கொடுத்துக்குங்க. அது கொடுத்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருக்குது. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் பார் த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்குது, புது அப்டேட் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஆதார் துறையோட விருப்பம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாப் வேணாலும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 1/8/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சி தான் இருக்குது. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை, கரூர், நாகப்பட்டினம், நீலகிரி, திருவாரூர் இந்த 5 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இந்த ஜாபுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் தான் ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சேவா கேந்திரா ஏஎஸ்கே இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த ஆதார் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அல்லது எபோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எலிஜிபிலிட்டி கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி மெட்ரிகுலேஷன் +2 அதேமாதிரி ஐடிஐ படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் +3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிப்ளமோ படிச்சிங்களும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு கேட்டிங்க, எங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்க.
அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் இருப்பை யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி பை விடை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விடைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆதார் சர்வீஸு அவங்ககிட்ட தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுங்கிறது இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கங்க. 2 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இது ஓப்பனே ஆகலை. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. இமெயில் ஐடியும் கொடுத்துங்க. பேங்க் நம்பர் கொடுத்துங்க. பேங்க் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வேணும். பேங்க் நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைவே பண்ண முடியாது. அதே மாதிரி பேங்க் நம்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வச்சுருங்க. ப்ராசஸிங் சென்டர் பண்ணிங்கன்னா ஒரு 250 300 வரும். விண்ணப்பிச்சு வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை போட்டுங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்குங்க. அதேமாதிரி டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரியா இல்லை வேறு என்ன கிராஜுவேஷனாக என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அதர் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் விண்ணப்பிக்கிறீங்க கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். அப்லோட் ரெஸ்யூம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரைவேட் ஜாப் இந்த மாதிரிலாம் ரெஸ்யூம் சென்ட் பண்ணியிருப்பீங்க. அதே ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் யூஸ் ஃபைலுங்கிறது கொடுத்துக்குங்க. அடுத்து ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னா யுடே அந்த வெப்சைட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அடுத்து ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். மேலாக ஃபீமேலான்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேலாக என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸா கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த கேப்ஸாவை நீங்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிறது கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அப்படி போய் சேர்ந்த பின்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். அதேமாதிரி இன்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்றதுக்கு மெயில் ஐடி அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணலாம். அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிங்க மொபைலும் இமெயிலும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பு, சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.